நான் பல முறை வலியுறுத்திட்டு வர்றேன். ஜோதிடம் அப்படிங்கிறது வான சாஸ்திரம், வான அறிவியல். வானத்தில் உள்ள நட்சத்திரங்கள், கிரகங்களுடைய அடிப்படையை வச்சு கணிக்கப்படுவது. எப்படி நம்ம டாக்டர்கிட்ட போனோம்னா என்ன செய்யுது, எவ்வளோ நாளாக செய்யுது, எவ்வளோ நாளாக இருக்குன்னு கேட்டுட்டு இதனால் அந்த குறைவு ஏற்பட்டது அப்படின்னு கண்டுபிடிச்சு என்ன கெமிக்கல் காரணம்னு பார்த்துட்டு கண்டுபிடிச்சி அந்த மூலக்கூறுகள் உள்ள மெடிசினை அது அனாசினாக இருக்கலாம், ஆஸ்ப்ரோவாக இருக்கலாம், அது நமக்கு கவலை இல்லை. அந்த மூலக்கூறுகள் உள்ள மெடிசினை அது எந்த கம்பெனி ப்ரொடியூஸ் பண்ணாலும் மூலக்கூறுகள் ஒன்று தான். அந்த மெடிசினை அவன் ரெஃபர் பண்ணுற மாதிரி ஒருத்தர் ஹாரோஸ்கோப்பில் பிளானட்ஸில் என்ன குறைகள் இருக்குது, அப்போ அவருக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு அனலைஸ் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு முறை தான் ஜோதிடம். சரிங்களா? அந்த வகையில் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் திருமண பொருத்தம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் கேட்கலாம், லவ் மேரேஜ் எல்லாம் சக்ஸஸ் ஆயிடுச்சா, அரேஞ்ச் மேரேஜ் எல்லாம் சக்ஸஸ் ஆயிடுச்சா? எல்லாத்துலேயுமே ஃபெயிலியர் ரேஷியோ இருக்கத்தான் செய்யும். 20 லட்ச ரூபா 30 லட்ச ரூபா கொடுத்து டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணுறோம், கடைசியாக சில கேஸுகள் காப்பாற்ற முடியாமல் போகுது. பட் 99% காப்பாற்றிடுறாங்க. 1-2 ஃபெயிலியர் ஆகும். அது அவங்களுடைய கர்மா. ரைட்? சரிங்களா? அப்போ ஒருத்தருடைய ஹாரோஸ்கோப் நம்ம பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா லக்னம் ஒரு டிகிரியில் இருக்கும். திருமண பொருத்த பார்க்கும்போது ஆணோட நட்சத்திரத்தையும் பொண்ணோட நட்சத்திரத்தையும் பார்ப்பாங்க. அப்போ நம்ம லக்னத்தின் பொண்ணோட நட்சத்திரம் இருக்குல்ல, அது நம்ம லக்னம் இருக்கிற டிகிரியிலேருந்து 180 டிகிரியோ அதற்கு மேலேயோ இருந்தால் அந்த திருமணம் சிறக்காது, சண்டை சச்சரவு பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. தேவையில்லாத பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனைகள், இந்த மாதிரி எப்படியோ அன்வான்டாக ஒரு இஷ்யூ தானாகவே சேரும். அதே இது அந்த பெண்ணோட நட்சத்திரம் நம்ம லக்ன நட்சத்திர அந்த பாகையிலிருந்து 90 டிகிரிக்கு உள்ளே இருந்தது, 90 அதுக்குள்ளே இருந்ததுன்னா அது திருமணம் சிறக்கும், அதிர்ஷ்டம் உள்ளதாக அமையும் சொல்கிறாங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா மாமனார் வீட்டில் பயங்கர சப்போர்ட் இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி அதிர்ஷ்டம்தான். எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுன்னா, இந்த மேஷத்தில் பார்த்தீங்கன்னா அஸ்வினி, பரணி, கார்த்திகை. ரிஷபத்தில் பார்த்தீங்கன்னா கார்த்திகை, ரோஹிணி, இந்த மாதிரி மிருகசீரிடம் இதெல்லாம் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு பாக்ஸாக நீங்கள் கால்குலேட் பண்ணி இதை நீங்கள் கண்டுபிடிக்கிறது. சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன்.